வணக்கம். நிறைய பேர் சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க? அந்த மாதிரி கேட்பாங்க. எதுக்குன்னா, உண்மையான ஜோதிடர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப அது கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஜாதகம் குடுப்பீங்க. இங்க லக்னம்னு ஒரு இருக்கு. அது இந்த லக்னம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா, நம்ம பர்த் டைம் சரியா இல்லைன்னா லக்னம் சேஞ்ச் ஆயிடும். ராசி ஒரே ராசியில நிறைய பேர் பொறந்திருப்பாங்க. அது சரியாகாது. ஆனா லக்னம் கரெக்ட்டா இருக்கணும். அதுக்கு பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. நீங்க குடுத்திருக்கிற டைம் வச்சு உங்க ஜாதகம் சொல்லக்கூடாது. அங்க இருக்கிற அந்த பர்த் டைம் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். பாஸ்ட்டா நடந்திருக்கிற ஈவெண்ட்ஸை சொல்லி அது மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்து தான் நாம ஜாதகத்தை ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? நிறைய பேர் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் அவருக்கு இது தெரியாது, அவர் இது பண்ண மாட்டாங்க. ரொம்ப சீக்கிரமா எத்தனை பேரோட ஜாதகம் கொடுத்தாலும் கூட அவர் 5 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ்ல சொல்லிடுவாங்க. அது நீங்க நம்பக்கூடாது. ஒரு ஹாரோஸ்கோப் மேல நம்ம ஒர்க் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய பேர் சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்கன்னு கேட்பாங்க. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் லக்னம் சரியா இருக்கா நீங்க கொடுத்துருக்கிற பர்த் டைமுக்கு மேட்ச் ஆகுது அது நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். செகண்ட் அங்க இருக்கிற ராசியிலிருந்து பாத லக்னம், உபபாத லக்னம், அதுக்கப்புறம் சந்திர லக்னம், சூரியன் எல்லா இடத்துல இருந்து நான் ஒரு ப்ரெடிக்ஷனுக்காக நான் பார்க்குறேன். பார்த்ததுக்கு அப்புறம் கை ரேகையில இருக்கிற லைன்ஸ் அந்த இவெண்ட்டை இண்டிகேட் பண்ணுதா அதை நான் பார்க்குறேன். இங்க சைனீஸ் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி, நாடி பாமிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு. பிரஸ்னம் பார்க்குறேன். இந்த ஹோராரி அஸ்ட்ராலஜர் சொல்லுவாங்க. பிரஸ்னத்துல நான் ஃபைனலைஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இவெண்ட் கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சயின்டிஃபிக்காக போகிறேன். அதுக்கப்புறம் இதுல வெறும் நான் விம்சோத்தர தசை மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். சரதசா, யோகின் தசா, இந்த மாதிரி தசா பீரியட் எல்லாமே நான் அப்ளை பண்றேன். இது புரோத் பராசரா ஓரசாஸ்திரத்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். அது 100% கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். துலா ராசி 2026 மார்ச் 8ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த வார பலத்துல இந்த துலா ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன யோகங்கள் இருக்கு, என்னென்ன விசேஷங்கள் இருக்கு, இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவ் பார்த்துக்கலாம். ராசியாதிபதி 6வது வீட்டுல இருக்கிறது யூஸ்வலா லங்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் பிரீத்திங் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் உங்களுக்கு வர்ற சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. இதுக்கு எகெயின் இந்த ராசியாதிபதி 6வது வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது விஷயத்துல டிஸ்பியூட்ஸ் நிறைய கொடுக்கும். எஸ்பெஷலி மேரிட்டல் லைஃப்ல சுக்கிரனா இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட். இப்போ எங்க மொபைல் வாங்குவீங்க, அதுல ஏதோ ஒரு பிரச்சனை வரும். நிறைய பேர் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே நீங்க ஃபேஸ் பண்ற சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ரெண்டாவது திருமண யோகம் கண்டிப்பா இருக்கு. ரொம்ப நல்ல ப்ரொபோசல் வரலாம். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சூட்டபிளான ஒரு ப்ரொபோசல் வர்ற சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. 11th ஹவுஸ்ல இருக்கிற கேத்து கிரகத்தினால ஃபைனான்சியல் லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஆனா அதிகமா பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்க. நான் ஷேர் மார்க்கெட்ல இருக்கேன் சார், அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க பண்ணுங்க நிறைய பேர் கேட்பாங்க என்ன. ஆனா உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்கா? வெறும் காம்பினேஷன்ஸ் மட்டும் இல்ல, உங்களுக்கு அந்த தகுதி, அந்த அந்த யோகியதை, அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு இருக்கா? அந்த ஷேர் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒரு கேம்லிங் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கிடையாது. அதுக்கு ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் வேணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கா பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ரொம்ப நல்ல டைமுங்க. நீங்க வீடு வாங்குறதுக்கு, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, லேண்டு வாங்குறதுக்கு, விவசாய பூமி வாங்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட். யூஸ் பண்ணிக்கோங்க. நவம பாவத்துல இருக்கிற வக்ரியான குரு கிரகத்தினால உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டி உங்களை விட்டுட்டு போயிடும் சான்சஸ் இருக்கு. இப்போ பூர்வீக சொத்து கிடைக்கும், ஆனா கைக்கு எட்டுறது வாய்க்கு வராது. அந்த மாதிரி பிரச்சனை வர்ற சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஜாகிரதையாக இருங்க. நீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆகிற சான்சஸ். இத்தனை நாள் அந்த தாட்ஸே இல்லை, இப்போ அந்த தாட்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவலா ஆன்மீகம் பத்தி தாட்ஸ் அதிகமாக வர்ற சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு குழந்தைகள் ரொம்ப லேசி ஆகிடுவாங்க இந்த டைம் பீரியட்ல. எக்ஸாம்ஸ் இருக்கலாம், டெக்ஸ்ட் இருக்கலாம், அவர் ரொம்ப லேசியா பிஹேவ் பண்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்க சந்திக்கிற சான்சஸ் அதிகமா இருக்கு துலா ராசியில பிறந்தவருக்கு.